ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னா உன ஜீவா வந்து மனோஜிட்ட பேரம் பேசலாம். இங்கே பாரு, என்னால் முழு பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது, வேணா ஒரு 15 லட்ச ரூபா பணத்தை தரேன், அதை வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிடுன்னு சொல்லி பேரம் பேசலாம். மனோஜ் அந்த டீலுக்கு சம்மதிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை அந்த மாதிரிலாம் நடந்தால் மனோஜ் ரோஹினியும் பணம் திரும்ப கிடைச்ச விஷயத்த வீட்டில் யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. மொத்த பணத்தையும் அவங்களே அமுக்க தான் பிளான் பண்ணுவாங்க. இல்லைன்னா முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு முத்து வந்து ஜீவாட்ட இருந்து அந்த 27 லட்சத்தையும் திரும்ப வாங்கவும் வாய்ப்பு இருக்குங்க. எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பக்கம் மீனாவோட வண்டியை போலீஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அந்த வண்டியை திரும்ப வாங்குறதுக்காக முத்துவும் மீனாவும் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. ஏதோ டிராஃபிக் எஸ்ஐ வந்தால் தான் வண்டி திரும்ப கிடைக்குமா, அதனால அவருக்காக இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து ஜீவா, மனோஜ், ரோஹினி 3 பேரும் விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்காரு. ஜீவாவும் மனோஜும் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியாக ஜீவா வந்து அவங்க வக்கீலை வர வைப்பாங்க. வக்கீல் சொல்றாரு, சார் என் கிளைண்ட் மேலே எந்த தப்புமே இல்லை, இவரோட அனுமதியோட தான் பணம்லாம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எல்லாமே முறைப்படி தான் நடந்திருக்கு, நீங்களே பாருங்கன்னு சொல்லி ஆதாரத்தெல்லாம் காட்டுறாரு. அதுக்கு மனோஜ் வந்து, சார் இதெல்லாம் நம்பாதீங்க சார், இவன் என்னை ஏமாற்றி மொத்த பணத்தையும் அடிச்சிட்டா, எப்படியா என் பணத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாரு. கடைசியாக இன்ஸ்பெக்டர் ஜீவாட்ட சொல்றாரு, இங்கே பாருமா, நீ பணத்தை ஏமாத்தினது நல்லா தெளிவாகவே தெரியுது, ஒழுங்கு அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துறாதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. ஆனால் ஜீவா பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்கே பாருமா, கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் உனக்கு தான் பிரச்சனை, கேஸ் முடிகிறவனே நீ இந்தியா விட்டு வெளியே போகவே முடியாது, நீ வேற அவசரமாக கனடா போகணும்னு சொல்ற, அதனால் பிரச்சனை இங்கேயே பேசி சமாதானமாக முடிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. கடைசியாக வக்கீலை பார்த்து, சார் அந்த பொண்ணுக்கு பேசி புரிய வைங்கன்னு சொல்லுவாரு. வக்கீலும் ஜீவாட்ட பேசுறதுக்காக தனியாக கூட்டு போறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, வக்கீல் வந்து ஜீவாட்ட சொல்லுவாரு, இங்கே பாருமா, இன்ஸ்பெக்டர் சொல்றதாம்மா சரி, கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் நமக்கு தாம்மா தேவையில்லாத பிரச்சனை, கொஞ்சம் பணத்தை அவங்களுக்கு திரும்பி கொடுத்து சமாதானமாக போயிடலாம், அதாம்மா ஒரே வழின்னு சொல்றாரு. ஜீவாவும் அதுக்கு சம்மதிப்பாங்க. கடைசியாக ஜீவா வந்து மனோஜிட்ட சொல்றாங்க, இங்கேப்பா என்னால் முழு பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது, வேணா ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை தரேன், அதை வாங்கிட்டு ஒழுங்கா பிரச்சனை பண்ணாமல் போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனோஜ் ஆரம்பத்தில் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. எனக்கு 27 லட்சம் மொத்தமாக வேணும்னு அடம்பிடிப்பாரு. கடைசியில் இந்த பேரம் எங்கே வந்து முடியும்னா, ஒரு 15 லட்சம் 20 லட்சத்தில் வந்து முடியும். ஆமாங்க, மனோஜுக்கு இப்போ கனடா வேலைக்கு அவசரமாக பணம் கட்ட வேண்டியது இருக்கனால மனோஜ் அந்த டீலுக்கு சம்மதிக்கலாம். ஜீவாட்ட இருந்து 15 லட்சம் இல்லை 20 லட்சம் பணத்தை வாங்கிட்டு பிரச்சனையை அங்கேயே சமாதானமாக முடிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ரோஹினியும் மனோஜ் இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து மறைச்சிருவாங்க. ஆமாங்க, ரோஹினி மனோஜிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு மனோஜ், பணம் கிடைச்ச விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு பணத்தை மொத்தமாக நம்மள்ட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் தம்பிகளும் இந்த பணத்துக்கு பங்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த கனடா வேலைக்கெல்லாம் போக முடியாது, அதனால இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து மறைச்சிருவோம், முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் வேலை கட்டு, அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுவாங்க. மனோஜ் ரோஹினியோட பேச்சை கேட்டு இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாத்தையும் மறைச்சிருவாரு. என் விஜயாட்ட கூட உண்மையாக சொல்ல மாட்டாரு. கண்டிப்பாக இந்த மாதிரி சீன்லாம் நடக்கலாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னா, முத்து மீனா ஸ்டேஷன் வந்திருக்காங்கல்ல, அவங்க ஜீவா, மனோஜ், ரோஹினி எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. முத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது நடந்த எல்லா விஷயமே முத்துக்கு தெரிய வரும். முத்து வந்து ஜீவாட்ட பயங்கரமாக கோவப்படுவார். கடைசியாக முத்து வந்து ஜீவா மாட்டி அந்த 27 லட்சத்தையும் வாங்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.